ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்கும் விவகாரம் மலாய ஆட்சியாளர்கள் மன்றத்தின் அதிகாரத்தின் கீழ் இருப்பதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜைட் அமிடி கூறியுள்ளார். அந்த பரிந்துரை இன்னமும் ஆய்வு கட்டத்திலேயே இருக்கிறது, நிரந்தர கொள்கையாக்கப்படவில்லை. எனவே வீண் குழப்பமோ சர்ச்சையோ தேவையற்றது என அவர் கூறினார். இன்னும் அமைச்சரவைக்கு கூட அது எடுத்து வரப்படவில்லை என அவர் தெரிவித்தார். ஆய்வுகள் முடிந்து அதனை கட்டாயமாக்குவதா இல்லையா என்பது மலாய ஆட்சியாளர்கள் மன்றத்தின் முடிவை பொறுத்தது. அதுவரை அனைத்து தரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் என மலேசிய ஆளாள் மன்றத்தின் தலைவருமான டத்தோஸ்ரீ ஜைட் அமிடி கேட்டுக் கொண்டார். பன்றி இறைச்சி மற்றும் மதுபானங்களை பரிமாறாத அனைத்து உணவகங்களும் ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்க உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் நயீம் முக்தார் செப்டம்பர் 6ஆம் தேதி கூறியிருந்தார். அன்றிலிருந்து அது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. அந்த பரிந்துரை தொடர்பில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக டிஏபி உதவி தலைவர் திரேசா கோக் போலீஸ் விசாரணைக்கு ஆளானதும் குறிப்பிடத்தக்கது. 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரெயின் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன் சர, பிஜேஎல் 11 லிருந்து 16 செப்டம்பர் வரை.